ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷ்வின் டெய்லரிங். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒரு ஜென்ஸு பேண்ட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணினேன். அதன் பிறகு எந்த துணி தைச்சாலும் மேலே அடிக்கடி நூல் கட் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன். மேலே ஃபஸ்ட்டு நூல் கட் ஆகுதுன்னா ஒன்று நம்ம மக்குன நூலாக இருக்கும். கொஞ்சம் நம்ம கடையில் புது நூலுன்னு தான் வாம்போம். ஆனால் அவங்க நிறையா நாள் விற்காமல் சேல்ஸ் ஆகாமல் வச்சுருப்பாங்க. அதனால் மக்குன நூலாக இருக்கும். அதை செக் பண்ணிக்கிங்க. இப்படி நூலை நம்ம எப்படி செக் பண்ணணுன்னா, இதேமாரி நூலை நம்ம போட்டு செக் பண்ணக்குள்ளே இப்படி அறுத்து பார்த்தா அறுத்துக்கக்கூடாது. இதேமாரி அறுத்துக்கிச்சுன்னா அது மக்குன நூல். நூலை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது இந்த ஊசி இருக்குது இல்லையா, இந்த நீடில் எட்ஜு ஷார்ப்பாக இருக்கணும். அப்படி ஷார்ப்பாக இல்லைன்னா அடிக்கடி நூல் கட் ஆகும். துணி பிடிச்சி இழுக்கிறது எல்லாமே ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு இந்த பாபின் கேஸ் இருக்குது இல்லையா, இந்த பாபின் கேஸில் நம்ம நூல் போட்டு இப்படி எடுக்கக்குள்ளே இப்படி லூஸாக வரணும். நூல் ரொம்ப டைட்டாக வந்துச்சுனாலும் நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அது லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறதுன்னு இருக்கும் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். நமக்கு மிஷின்லேயே இதேமாரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம இந்த ஸ்க்ரூவையும் இதையும் லைட்டாக லூஸ் பண்ணோன்னா இந்த நூல் லூஸ் ஆகிடும் நமக்கு. அடுத்த மிஸ்டேக் என்னன்னா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மடித்து தைச்சா அந்த மடிப்பு இடத்துல மட்டும் டக் டக்குன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால் கேட்குதுன்னா, சப்போஸ் அது மடித்து தைச்சா மட்டும் இல்லை, நம்ம தைக்கக்குள்ளேயே அந்த சவுண்டு கேட்கும். மடித்து தைக்கக்குள்ளே கொஞ்சம் ஸ்லோவாக அதிகமாக கேட்கும். அது நம்ம ஆயில் போடாமல் இருக்கிறதால அந்த சவுண்டு நமக்கு கேட்கும். ஆயில் போட்டு பாருங்கள். இங்கே அதுமாரி அந்த இடத்துலலாம் ஆயில் போட்டு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு சரியாகலைன்னா கன்ஃபார்மாக இது லூஸ் ஆகிருக்கும். நீங்கள் தைச்சிருப்பீங்க. ரொம்ப வேகமாக தைக்கக்குள்ளே உங்களுக்கு சப்போஸ் மிஷினில் அந்த ஊசி மாட்டிட்டு உடஞ்சிருந்துருக்கலாம். ஏற முடியாமல் அந்த கிளாத் மொத்தமாக இருக்கு இல்லையா, அதில் ஏற முடியாமல் உடஞ்சிருந்துருக்கலாம் ஊசி. அந்த ஊசி போய் இந்த இருக்கு பாருங்க, இதில் போய் மாட்டியிருந்துருக்கலாம். அப்படி மாட்டிகிட்டு இருந்தாலும் ப்ராப்ளம் வரும். நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா மிஷின் சீர் பண்ணுறவங்கள கூப்பிட்டு சீர் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக கழட்டி மாட்டுவாங்க, அப்புறம் சரியாயிடும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள்.